அம்மா 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 கோவப்படாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, பேசிக்கலாமா? டேய், நீ பேசாம இரு. ஏதாவது பேசுன அவ்வளவுதான். யோ சிவசாமி, வெளியில வாயா. அம்மா 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 கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்கம்மா, கோவப்படாதீங்கம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன புள்ளடு கூட பார்க்க மாட்டேன். அமைதியா வாயை மூடிட்டு இருக்கிறதா இரு, இல்லைன்னு போடா. ஏ சிவசாமி, இப்ப நீ வெளியில வர போறியா இல்லையா? ஐயோ அம்மா. அம்மா 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 நான் சொல்றத கேளுமா, சண்டெல்லாம் போடாதம்மா. அம்மா சும்மா இருடா. அம்மா அம்மா வேணாம் அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. அண்ணி அண்ணி, என்ன அண்ணி, உள்ள வாங்க அண்ணி. ஏய், உன்னோட உபசரணை எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எங்கடி உன் புருஷன்? அவனை கூப்பிடு. அண்ணி, எதுக்கு அண்ணி கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி. இங்க பாரு ரஞ்சிதா, நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். உன் புருஷனை இப்ப வெளியில வர சொல்றியா, இல்ல நான் உள்ள வரட்டுமா? நான் உள்ள வந்தேனா உன் புருஷனுக்கு தான் அசிங்கமாயிடும். அத்தை, ஏன் அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. எதுக்கு நீ பொறுமையா இருக்கணும்? எதுக்கு பொறுமையா இருக்கணும்? நீங்க பண்றதெல்லாம் பத்தாதா? இத்தனை வருஷமா பொறுப்புன்னு பொறுமையா தானே இருந்தோம். எந்த பொம்பளையாவது அப்படி இருந்திருப்பாளா? உன் மாம தங்கச்சி தங்கச்சின்னு என் மொத்த வாழ்க்கைய விளையாடினாரு. அப்போ பொறுமையா தானே இருந்தேன். ஒரு வார்த்தை பேசி இருப்பேனா? என் புள்ளைக்குன்னு இருந்தது 1/2 ஏக்கரா நிலம். அதையும் உங்க அப்பா ஏமாத்தி எழுதி வாங்கினாரே, அப்பையும் பொறுமையா தானே இருந்தேன்.